ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசினாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ ப்ராசஸிங் வீடியோ எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெசினாட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னையோட பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆக போகுது. லாஸ்ட் இயர் May 25 பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இயர் பார்த்தீங்கன்னா சேம் நம்மக்கிட்ட வந்த ரெசின் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரேண்டமாக வீடியோஸ் போடலாம் அதே டேட்லன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக எடுத்துருக்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் போர்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் 3D மினியேச்சர் ஃப்ரேம்காக. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே ஒட்டி இருந்தது, மற்றபடி உள்ளே எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அது நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ நான் காட்ட ரெசின் ஒர்க்லாம் ஒரு 10 டேஸாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோஸ் தான். நம்ம ரெசினாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months, ஒரு 2 months பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஆர்டர்ஸ் வரல. என்னோட மேரேஜ்க்கு ஒரு 3 months பிஃபோர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து மேரேஜுக்கு 1 month முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக் வந்தது. ஸோ அதுக்கடுத்து அப்படியே மேரேஜ் ஆனதுனால நான் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்தது பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து ரொம்பவே நல்ல ஒரு க்ரோத் இருந்தது. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் எடுத்து வச்ச இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3D மினியேச்சர் மேக் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடலாக ட்ரை பண்ணியிருந்தேன். சென்டரில் ஒரு ஃப்ரேமு, அவுட்டரில் ஒரு ஃப்ரேம் கொடுத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசினாட்காக. ஸோ இதை நான் மேக் பண்ணுறதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சதை நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அந்த கலர் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் பேஸ் கொடுத்துப்பேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்காக பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க. என்னன்னா 3D மினியேச்சர் ஃப்ரேமில் எப்பவுமே பேக்ரவுண்ட் செட் பண்ணி தான் நம்ம ஒரு லுக்கெல்லாம் கொண்டு வருவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரியலாக பெயிண்ட் அடிச்சு பண்ணலாம் ஒன் சைட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் அப்பாவே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாக்ஸ் நான் இந்த சைட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பெயிண்ட் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது மைனஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது. எனக்கு 3D மினியேச்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு கையில் அந்த என்ன சொல்லு ஃப்ளெக்ஸ் விக்கு 7/4 யூஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். பேனர் போட்டுற கம்மு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு. ரெசின்னா நான் வந்து க்ளவுஸ் போட்டுப்பேன். பட் இதுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்த்து பண்ணாலும் கையில் படுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 ஃப்ரேமுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேஸும் இன்னொரு சைடு வந்து மேரேஜ் செட்டப்பு. ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாக்ஸ் அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ் தான் பண்ணுவேன். ஒரே நாள் வந்து ஃபுல்லாகவே பண்ண முடியாது. இதுக்குமே பார்த்தீங்கன்னா மொதல் நாள் ஈவினிங் பண்ணி அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் ஆச்சு எனக்கு. பட் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸாக ஒரே இடத்துலேருந்து பண்ணோன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் இருந்தால் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா 10 to 15 days இல்லை 15 to 20 days இந்த மாதிரி டைம் கேட்டு தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் ஃப்ரேம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரெசின் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் பேஸ்க்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இன்னொரு 8 inch ஆர்டர் இருந்தது. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். இது வந்து 8 inch ஈவன் ரவுண்ட் ஃப்ரேம். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி பேக் பண்ணி முடிச்சிட்டாரு. என்னன்னா நம்ம பிங்க் கலர் ஒரு பாக்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொரியர் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரேமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா 15 inch ஒரு பேபிக்கு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் 2 பேபிக்கு ஒரே ஃப்ரேமில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. லைட் க்ரீன் ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ நான் இது வரைக்கும் ரெசினாட்ஸ் பண்ண ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே எனக்கு 15,000க்கு ஒரே கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓஷன் தீம் ஃப்ரேமு, அப்புறம் 8 inch ஈவன் ஃப்ரேமு, 12 inch அந்த கிளாக் ஃப்ரேமு, நெக்ஸ்ட் 5 ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ செயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்துட்டு நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, கம்ப்ளீட் பண்ணதா. இந்த ஓஷன் தீமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஸ் எல்லாமே நான் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ்லாம் அதில் ஷெல் எல்லாம் கிடச்சிது. 98 rupeesக்கு இது நிஜமாவே ஒர்த்து தானே. ஷெல்ஸ் எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்குமே விதவிதமாக இருக்கும் பார்த்தீங்களா. சங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிப்பிலே நிறைய வெரைட்டி இருக்கும் இல்லையா. அதெல்லாம் ஒன்று 200 சொல்லிட்டு 1000 rupeesக்கு வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இப்போ அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு கிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மிஷின் வந்து காலியாக போச்சு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக ஒரு நாள் முன்னாடி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். லோக்கல்ஸில் வந்து நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. அர்ஜென்ட்டாக வேணும்னா நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ப்ரீவியஸாக சேல்ஸ் வந்து ஒன்று சொல்லிப்பேன். ஒன்றுன்னா ஒரு பேக்கெட் நான் சொல்கிறது. ஓகேவா. ஒன்றுனா ஒரு பீஸ் 200 அப்படிலாம் கிடையாது. ஒரு 100 கிராம் 200 கிராம் சொல்லிட்டு அவங்க கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து நமக்கு எவ்வளோ பீஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வினைல் ஸ்டிக்கர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு மிஷின் இல்லை. இது வந்துட்டு நான் எனக்கே செல்ஃப் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த பர்த்டேக்கு. பட் இந்த பர்த்டேக்கு பண்ண முடியல என்னால். ப்ளேஸ் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்ததும் அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரமாக அந்த வினைல் ஸ்டிக்கர் வாங்கிட்டோன்னா கொஞ்சம் இன்னும் லுக்கெல்லாம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 8 inch பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈவன் ரவுண்டுக்கும் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 1 by 1 எல்லா ஆர்டர்ஸையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பேஸ் அந்த க்ரீனும் ஒயிட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன். எனக்கு அந்த க்ரீன் பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸ்லையும். பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ளோ டார்ச் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். பபிள் பஸ்டர் வந்து ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம்.
டைம் பார்த்தீங்கன்னா 12:47 ஆயிடுச்சு. இது வந்து மிட் நைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ரேண்டமாக தான் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 4:30 போல் உட்காந்து எடிட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரேண்டமாக எந்த டைம் வந்து நமக்கு கிடைக்குதோ பண்ணுறது தான். ஸோ தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இது யோசிச்சுட்டே இருப்பேன். அடுத்த நாள் ஆர்டர்ஸ் டெலிவரி இருக்குன்னா ரொம்பவே ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்குது. எனக்கு 2024 இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே எனக்கு மே வந்துருச்சு. என்னன்னா ஒரு நாள் இந்த வீக் டெலிவரிக்கா இல்லை அடுத்த வீக் டெலிவரிக்கா இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு நாளெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. 12 இன்ச்சில் ஒரு கிளாக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சென்டராக ஹோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோகுல் தான் எனக்கு ஹோல் போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்ககிட்ட விட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாடலில், அது வந்து ஜங்கிள் தீமு. ஸோ அதே மாடலில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்க கிளாக் மாடலில் அந்த செட்டு மட்டும் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் மிஷின் வேணாம், நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 கிளாக்கு வந்துட்டு ஹோல் போட்டது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் ஃப்ரேமுக்கு வந்து லைட் செட் பண்ணோம் இல்லையா, லைட் செட் பண்ணால் அதுக்கு வந்துட்டு ஹோல் வழியாக அந்த வயரில் கனெக்ஷன்லாம் வேணும். ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு ஹோல் போட்டு கொடுத்தாங்க. சென்டரில் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் பாக்ஸில் டிவைடர் கொடுக்க சொல்லிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் போர்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணுவேன். பட் இந்த டைம் என்னன்னு தெரில, நான் லைட் இருக்கிறத யோசிக்காமல் அவங்களே வைக்க சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஹோல் போடுற மாதிரி இருந்தது. ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோல் போடுறது தான் பெஸ்ட்டு. இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ரெசின் போட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணுறது தான் பேலன்ஸு. இப்போ நம்ம கிளாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்டர் நம்மக்கிட்ட இருக்கும். ஆணியில் மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல் மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ இதுவும் பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் ஹோல்டர். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஃபிட் பண்ணி நம்ம அதில் வந்துட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை வச்சு காட்டேன் பாருங்கள். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்படியே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாக் மிஷின்லேயே பார்த்திங்கன்னா 17 mm, 18 mm, 22 mm, 24 mm அதெல்லாம் இருக்குது. நீங்கள் MDFல யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 17 இல்லை 18 போய்க்கலாம். இதே இது நீங்கள் ஃப்ரேமாக பண்ணிங்கன்னா மோல்டில் பண்ணும்போது திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கும்போது 22, 24 வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டியுமே நிறையா சைஸஸ்லாம் இருக்குது. நம்மளோட திக்னஸ் பொறுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். கிளாக் நீடில் நம்ம வாங்கின செட்டில் எனக்கு பிடிக்கல, அது ஏதோ நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. என்கிட்ட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன் இருந்தது. இது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது. ஸோ இப்போ வாங்கின மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த முள் சுற்றுறது இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே ஸ்லோவாக என்ன சொல்கிறது, சவுண்டே கேட்காம அது வாட்டில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மிஷின் எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கிளாக் ரெடி ஆச்சு. இதில் வந்து அந்த கஸ்டமர் அவங்களோட ஃபோட்டோஸ் தான் ரவுண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்புறம் பெரிய ஃப்ரேமு, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன ஃப்ரேம்ஸ் அது எல்லாமே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அவங்க கேட்டாங்கல்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 inch கோஸ்டர், 5 inch கோஸ்டர் அந்த மாதிரி நம்ம பண்ணது. ஸோ அப்படிங்கும்போது அதுவுமே உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற கலர்ஸ் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த கஸ்டமர் ரொம்பவே ஜோவியலாக நல்லா பேசினாங்க. 15,000க்கு ஆர்டர் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே நம்மளோட செலெக்ஷன் பார்த்துட்டு எது நல்லா இருக்குமோ எது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணால் ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லா ஆர்டர்ஸுமே அவுட்புட் எல்லாமே நல்லா வந்தது. நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு கிளாக் 10 inchல அது நான் பேக் பண்ணிட்டேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேரேஜ் தீம் அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நான் காட்டியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கொரியர் பண்ண வேண்டியது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-in-1 ஃப்ரேம் இதுவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே படப்படன்னு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் வீக் மேக்ஸிமம் வந்துட்டு 10 days இதுக்குள்ளேயே நான் கம்ப்ளீட் பண்ண ஒர்க்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு என்கேஜ்மெண்ட் தீம், அனதர் சைட் பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜ் செட்டப் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் இந்த லைக் நான் ட்ரெடிஷ்னலாக பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு லுக்கில் கொடுத்துருப்போம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவுட்புட்டு. இதை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பர்சனலாக பண்ணது. எங்கள் வீட்டில் ஒரு குட்டிக்கு தாவணி ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் நம்ம ஃபோன்லேயே தான் எடுத்தது. எனக்கு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஆல்பம்ஸ்லாம் பண்ண ஒரு விஷயம் இருந்தது. பட் ஸ்டுடியோ லெவலுக்குலாம் இருக்காது. என்னால் முடிஞ்சது வந்து நான் இதில் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வீட்லேயே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்காமல், ஐ மீன் என்ன சொல்கிறது, ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூப்பிடாமல் ஃபோன்லேயே எடுப்போம் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்ககிட்ட கலெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம ஆல்பம் போட்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது எதுவுமே ப்ராசஸ் போடல இல்லையா, ஸோ அதனால் இது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ரெசின் ஆர்ட், அது போக ஆல்பம் ஒர்க்ஸ், 3D மினியேச்சர் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபினிஷ் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துலாம். நடுவில் வந்துட்டு ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் நம்ம கொரியர் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக இருக்க ஆர்டர்ஸ் பார்த்துலாம். ஒரு கஸ்டமர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 15K ஆர்டர் பண்ணவங்க, அவங்க வந்து 15Kன்னு சொல்லிட்டேன்னா எப்படி சொன்னேன்னு தெரில. ஓகே, அவங்கள வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்டர்ஸ் பார்த்துலாம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இது வந்து பார்த்திங்கன்னா 5 inchல வரும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 inch ஈவன் ரவுண்டு, கொஞ்சம் வந்து அகேட் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஒரு ஃப்ரேம், இது வந்து ஓஷன் தீமில் நான் கஸ்டமைஸ் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டாக காட்டியிருப்பேன் ஒரு கிளாக்கு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆர்டர் பண்ணது. இந்த ஃப்ரேமோட டெப்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேபிக்கும் கொஞ்சம் சேம் திங்ஸாக இருந்ததுனால லுக் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஐ மீன் கொஞ்சம் ஈவனாக தெரிகிற மாதிரி இருந்தது.
ஸோ இந்த ஓஷன் தீம் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு பேபிக்கு பார்த்தீங்கன்னா 2 பேபிக்கு இதுவும் ஒரே ஃப்ரேமில் பண்ணது தான். க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷனில் சைட்லலாம் கொஞ்சம் கேப்பில் வந்துட்டு எம்டியாக இருக்கிற மாதிரி கஸ்டமர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் தீம் மாதிரியே பண்ணிடலான்னு சொன்னேன். ஸோ அதுவுமே அந்த கலர் காம்பினேஷனுக்கு நல்லா எடுத்து கொடுத்தது. கஸ்டமர் ரிசீவ் பண்ணிட்டு ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு கஸ்டமர் 10 இன்ச்சில் ஜங்கிள் தீம் சேம் அந்த கிளாக் பேட்டர்ன்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்னில் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அது இந்த ஃப்ரேம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணது. உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ஃப்ரேம்ஸ்லாம் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்மாலா ப்ளஸ் தாலி கயிறு, நெக்ஸ்ட் அவங்களோட பேங்கிள்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச அவுட்புட்டில் வந்தது. எல்லாமே பெஸ்ட்டாக வந்தது. பட் எனக்கு இது பர்டிகுலராக ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன தான் ரெசனாட்டை விட நம்ம வந்து 3D மினியேச்சரை அவ்வளோ லைக் பண்ணுவோம். ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான திங்ஸ்லாம் இருக்கும். எனக்கு வந்துட்டு பொதுவாகவே குட்டியாக பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஃப்ரேம் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேக்கிங் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெரிய ஃப்ரேமுக்கு நம்ம ஒரு மைனஸ் என்னன்னா கொரியர் பண்ணும்போது கண்டிப்பாக கிளாஸ் உடச்சி விட்ருவாங்க, இல்லை உடஞ்சி போயிடும் சப்போஸ். ஓகேவா? ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரிலிக் கிளாஸ் இருக்குது. ஸோ அக்ரிலிக் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன தான் நம்ம சேஃபாக கொரியர் பண்ணாலும் ஒரு சில டைம் தர்மாக்கோலை வச்சு நல்லா பேக் பண்ணாலும் நம்மளே எதிர்பார்க்காம வந்துட்டு உடஞ்சிரும். எல்லாமே உடஞ்சிரும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் கஸ்டமர் கைக்கு அது ரீச் ஆகும்போது அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைம் உடஞ்சா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் நம்ம வந்து அக்ரிலிக் கிளாஸ் கொடுப்போம். ஸோ பெஸ்ட்டு வந்து அக்ரிலிக் தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து ஸ்க்ரூ டைப் தான் கொடுப்போம். சப்போஸ் அவங்களுக்கு அக்ரிலிக் ஒரு 1 இயருக்கு அப்புறம் செட் ஆகலை, பிடிக்கலை, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு ரியல் கிளாஸ் கூட பக்கத்தில் வாங்கி மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்ஸ் ஆக போகிறது இல்லை. பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ரியல் கிளாஸ் போட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ரியல் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணது. அது போக இது பெரிய ஃப்ரேமுங்கிறதுனால தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லைட் வந்துட்டு நான் அடாப்டரோட சேர்த்து கொடுத்துருவேன். லைட்டுக்கு வந்து தனி சார்ஜ் வரும். ஸோ இது வந்து எல்இடி ஸ்ட்ரிப் லைட் போட்டு அடாப்டர் நம்ம கொடுப்போம். ஸோ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவுட்டரில் இருக்க வயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் சும்மா ஆன் பண்ணி காட்டுறதுக்காக தான் காட்டியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. லைட் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் வீடியோக்கு அவ்வளோவா சரியாக தெரியல. எல்லாமே கொஞ்சம் வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆர்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நான் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டு கொடுக்குறது. ஸோ அதனால் நான் அந்த ஒர்க்கை உங்களுக்கு காட்டலை. பேக்கிங் அந்த ஃபாயில் இது இருக்குது பார்த்தீங்களா, கிளியர் ட்ராப், அது வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் இன்னொன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பபிள் ட்ராப் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள் ட்ராப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கிளியர் ட்ராப் போட்டு கவர் பண்ணிடுவோம். ஃப்ரேம் 4 எட்ஜஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஃபைனலாக நான் காட்டுறேன். அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. ஸோ கார்னர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா பேக்கிங் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறையா டைம் வந்து ரெசின் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் வந்துட்டு எல்லாமே ரேண்டமாக நான் வந்துட்டு கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது என்னால் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த டைம் வந்துட்டு May 25 எப்படியாவது வீடியோ போடுறேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண டேட் அது. கண்டிப்பாக இந்த இயர் 1 இயர் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து வீடியோ போடணுங்கிறதுக்காகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போட்டுக்கேன். இதுலேயுமே நடுவில் ஒரு சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். கார்னரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேக் பண்ணிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளக்கின் அந்த கேபிள் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த அடாப்டருமே ஆட் பண்ணியாச்சு. இந்த பேக்கிங் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வச்சது தான். பெரிய பாக்ஸ் வந்து தேடுறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் கொரியர் பண்ணுற டைமில் வந்துட்டு அதை ஒரு நம்ம டென்ஷனாக ஏற்றுக்க வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பல்காக ஆர்டர் போடுற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. பார்க்குறதுக்குமே நமக்கு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற ஆர்டர்ஸும் அப்படியே பார்த்திங்கன்னா கிளியர் ட்ராப் போட்டு பபிள் ட்ராப் போட்டு எல்லாமே கவர் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு நம்ம கொரியர் பண்ணுறது தான். ஆல்ரெடி நம்ம ரெசினேட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாக கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கண்டினியூவாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெசினா 3D மினியேச்சர் ஃப்ரேம் நம்மளோட பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒர்க்ஸ் பார்க்கும்போது என்னால் அதை எடுக்க முடியல, சரியாக எடிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லாத மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் கோட்டட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருந்தது. ஸோ அதனால் இதையுமே லான்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து இதையும் ப்ரொவைட் பண்ணலாம். 15,000க்கு ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கீச்செயின் ப்ளஸ் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து காம்ப்ளிமெண்ட்டியாக கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் ரெசினாட் 3D மினியேச்சர் ஃப்ரேம்லாம் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துக்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.